Hi friends, welcome to KBARTSANDCREATIONS. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்ததா வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நான் வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அளவு கேப் இருக்கிற மாதிரி 2 லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன் நான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் பெருசாக போட்டு பார்த்துட்டு கூட ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது ஸ்மால் சைஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கோல்டு சரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சேம் அந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி கொண்டு போகணுமோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு வந்து கொஞ்சம் 2 லைனுக்கும் இடையில கேப் வந்து அந்த லைன் இடையில வந்து கேப் அதிகமாக விட்டுருப்போம். இது வந்து 2 லைனுமே கொஞ்சம் ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணுறோம். சேம் அதே மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த 2 லைன் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்டிச்சோட ஷேப் வந்து மாறும். நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் வந்து ஷேப் வந்து மாறும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலே வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி அதான். ஆனால் வந்து இந்த 2 ஸ்டிச்சும் வந்து மீட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அதில் கேப் விட்டு பண்ணியிருப்போம். இதில் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சோட ஆப்போசிட்டில் வந்து எடுக்கிறோம். ஆப்போசிட் லைனில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் சேம் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சோட இடையில இருக்கிற கேப்க்கு வந்து நம்ம த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கலாம். பீட் ஒர்க்கும் கொடுக்கலாம். த்ரெட் ஒர்க் வந்து ஏதாவது ஃபில்லிங் மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு. நெக்கோட அவுட்லைனுக்கும் கொடுக்கலாம். பார்டருக்கும் வந்து நம்ம அதை கொடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும் இந்த டிசைனு. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். முடிக்கும்போது எப்பவும் போல் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற நம்ம கிளாஸ் பார்த்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் ஏதாவது நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக. நீங்களும் வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜரிலையும் வந்து பண்ணுங்கள். நம்ம சில்க் த்ரெட்டில் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு த்ரெட் ஹேண்ட்லிங் வரும். நீடில் ரொட்டேஷனும் நமக்கு வந்து ஃப்ரீயாக கை வந்து மூவ் ஆகும். அதனால் எந்த டிசைனாக இருந்தாலுமே சில்க் த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு அவ்வளவு சில்க் த்ரெட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு போகாமல் கட் ஆகாமல் வந்து நமக்கு ஸ்மூத்தாக வந்து வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வரும். பாருங்கள், நான் வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஆப்போசிட் சைடு வந்து நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலுமே ஒரு குட்டி லாக், அதாவது ஒரு குட்டியாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைன்னா வந்து த்ரெட் வந்து லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கிராஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸ் இருக்குது, உங்களால் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்னாலும் நீங்கள் வந்து ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை சென்டரில் வந்து அந்த ஸ்டிச்சும் மீட் ஆகுது இல்லையா, அந்த சென்டரில் கூட நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்போவுமே முடிக்கும் போது எண்ணாட் போட்டுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.